இன்றைய இளைஞர்கள் அனைவரும் அப்துல் கலாம் கண்ட 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் முதலில் நாம் புதைக்கப்பட வேண்டியது வரதட்சணை கொடுமை. இந்த வரதட்சணை கொடுமைக்கு அனைத்து மதத்திலும் அனைத்து இனத்திலும் வேரூன்றி கிடக்கிறது, புரையோடி கொண்டு உள்ளது. ஆதலால் இதை நாம் இளைஞராகிய நாம் இன்று முதலே எது ஊழல் எப்படி அதிகமாக வேரூன்றி விட்டதோ அதுபோல் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்றும் கொடுக்க மாட்டேன் என்றும் மகனை பெற்றவரும் மகளை பெற்றவரும் உறுதி பூண்டு அவர்கள் திருமணம் நிச்சயம் செய்யும் பொழுதே ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு மகள் இருக்கிறார், அவருக்கும் மகள் இருக்கிறார், நாமும் நமக்கு திருமணமாகி திரும்ப நமக்கு மகளோ மகனோ பிறந்து அதை நல்ல இடத்தில் திருமணம் முடிக்கும் போது எந்த விதமான இன்னல்களுக்கும் ஆளாகாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும், குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வரதட்சணை என்பதை முதலில் வேருடன் புதைக்க வேண்டும். அவரவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு நாம் செய்வதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வில் நிம்மதியாக வாழ வேண்டும். மதங்களை பார்க்க வேண்டாம், நல்ல மனங்களை பார்க்க வேண்டும். இனங்களை பார்க்க வேண்டாம், நல்ல ஜனங்களை பார்க்க வேண்டும். சாதிகளை பார்க்க வேண்டாம், சாதிக்க நினைக்க வேண்டும். லட்சங்களை பார்க்க வேண்டாம். இன்றைய இளைஞர்களே நாம் லட்சியத்தோடு பல லட்சங்களை நாம் சம்பாதிக்கலாம். ஆதலால் வரதட்சணை என்ற கொடுமையான அரக்கனுக்கும் அந்த வேரூன்றிய நோய்க்கும் நாம் தகர்த்தெறிய வேண்டும். எனக்கு 45 வயதாக ஆகிறது. நான் இளைஞனும் அல்ல, முதியோனும் அல்ல, இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறேன். ஆதலால் நான் என்னை இளைஞன் என்றும் சொல்ல முடியாது, வயதானவன் என்றும் சொல்ல முடியாது. ஆதலால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இளைஞரும் ஒரு விரைவான உறுதியான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் உறுதியோடும் உழைப்போடும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் தன்னை நாடி வரும் மனைவிமாருக்கும் எந்த விதத்திலும் இடையூறு இல்லாமல் நம்ம குடும்பத்தை நிம்மதியாக கொண்டு செல்ல வரதட்சணை என்ற அரக்கனை வேரோடு ஒழித்தெறிய உங்களால் முடியும், நம் இளைஞர்களால் முடியும் என்ற சபதம் ஏற்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தற்சமயம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் எனக்கு கல்வி ஞானத்தையும் நடைமுறை ஞானத்தையும் ஊட்டிய எனது ஆசான் அமீனியா மதரசாவின் ஆசான் ஹல்வத் நூரி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருளாளன் அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தரும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இஸ்லாத்தின் முறைப்படி முகமன் கூறி மீண்டும் ஒரு முறை முகமன் கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மேடை பேச்சு என்பது சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், எனக்கும் அப்படித்தான். ஆதலால் என் வார்த்தைகளில் தவறுகள் பிழைகள் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். சகோதரர்களே, நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்போ இன்றைய வரதட்சணைக்கு பெரிதும் காரணம் மணமகனே என்ற தலைப்பில் உங்களிடம் உரையாட வந்திருக்கின்றேன். இதில் நான் உங்களை ஏசவும் செய்யலாம், பேசவும் செய்யலாம். இதில் வரதட்சணை வாங்க நினைக்காத என் அன்பு நண்பர்கள் என்னை மன்னித்து விடுங்கள். இதில் வரதட்சணை வாங்க நினைக்கும் வாங்கி இருக்கும் இளைஞர்கள் இல்லை, அவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று நாம் குறிப்பிடலாம். வரதட்சணை வாங்கக்கூடிய இளைஞர்களை நாம் அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டி விழாவாக இதை வைத்து விடுவோம். அவர்களை பிச்சைக்காரர்கள் என்றே நாம் வைத்துக் கொள்வோம். அவர்களிடம் நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க வெட்கப்படுகிறேன். ஒரு கணம் நான் மன்னிப்பு கேட்ட நேரிட்டால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் வண்ணம் என் உயிரை என் இறைவன் பிரித்து எடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, இந்த விழா ஆரம்பத்திற்கு முன்னால் ஒரு சர்வே வெளியீடு என்று சொன்னார்கள். அப்பொழுது நீங்களும் பேசணும் அப்படின்னு வந்து சொல்றப்போ நான் என்ன சொல்றேன், பேசுறேன் இன்ஷா அல்லாஹ், என்ன மாதிரி பேசலாம் அப்படிங்கிறப்போ நானே என்னுடைய தலைப்பை சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பேச எனக்கு வந்து நேரமும் காலத்தையும் ஒதுக்கி எனக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை தந்துட்டாங்க. நான் அந்த சர்வேல சில இளைஞர்கள்ட்ட, அதாவது வெளியூர்லயும் சரி உள்ளூர்லயும் சரி வரதட்சணை வாங்கின இளைஞர்கள்ட்ட நான் சர்வே கேட்கிறப்போ என்ன சொல்றாங்க, சூழ்நிலை காரணமாக நான் வாங்கிவிட்டேன். உன்னுடைய சூழ்நிலையை உருவாக்குவது யார்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, உன்னுடைய சூழ்நிலையை உருவாக்குவது யார்? நீ உடல் உழைத்தால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறும். நீ உழைக்க மறுத்துவிட்டு
வரதட்சணையும் பிச்சை வாங்கி கொண்டு என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் வாங்கிவிட்டேன் என்கிறீர்கள். இது வெட்கம் இல்லையா? உங்களுக்கு வேதனை இல்லையா? மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களில் செயல்படுகிறோமே, இது உங்களுக்கு வெட்கத்தை கொஞ்சம் கூட தலைகுனிவு ஏற்படவில்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். சரி, இன்னொரு இளைஞர் டீம் என்ன சொல்றாங்கன்னா, என் பெற்றோர்கள் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உன் பெற்றோர்கள் வாங்கிட்டாங்கன்னா அப்போ நீ தானே அந்த திருமணத்திற்கு கதாநாயகன். சரி, உன் பெற்றோர்கள் எப்படி வாங்கிட்டாங்க? உன் பெற்றோர்கள் எல்லா விஷயம் சொன்னா நீ கேட்டுக்கிற இல்லையா? அப்படித்தானே? உன் பெற்றோர்கள் எல்லா விஷயம் சொல்றத கேட்கிற நீ இதை கேட்டிருந்தா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். உன் பெற்றோரோட சேர்ந்து நீனும் நரகத்துக்கு போன்னு நான் சொல்லிடுவேன். உன் பெற்றோர்கள் உன்னை 5 நேரம் தொழ சொன்னார்கள், தொழுதியா? நீ மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ள சொன்னார்கள், கற்றுக்கொண்டியா? இதையெல்லாம் செய்யாத நீ வரதட்சணை என்னும் வன்கொடுமையில் உன்னை நரகத்தின் பக்கம் தள்ள பார்க்கிறார்கள் உன் பெற்றோர்கள். இதற்கு என்ன சொல்கிறாய்? அவங்க கூட சேர்ந்து நரகத்துக்கு போறேன்னு சொல்றியா? இதற்கு பெற்றோர்களை நீ காரணம் காட்டுகிறா. உன் பெற்றோர்கள் சொன்ன நல்ல விஷயத்தை கேட்காத நீ உன் பெற்றோர்கள் சொன்ன தீய வழியில மட்டும் நீ வரதட்சணை பக்கம் போகலான்னு நினைக்கிறியா? வரதட்சணை பக்கம் போறது எவ்வளவு பெரிய பாவம். சரி, இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க? அவங்களாம் மனம் வந்து கொடுத்தாங்க. எப்போ கல்யாணம்? அடுத்த வாரம்னா இந்த வாரமே வீட்டுக்கு வந்துருது. கட்டிலு, சோபா, மெத்த, பைக்கு, மாப்பிள்ளை எடை எவ்வளவோ அந்த எடைக்கு நகையும் வந்துருது. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துருது. இந்த காலம் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா? சிரிப்பதற்காக சொல்லவில்லை சகோதரர்களே, சிந்தியுங்கள். நம் மார்க்கம் எந்த அளவுக்கு தலைகீழாக போய் கொண்டிருக்கின்றது. இது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிரிப்பதற்காக நான் சொல்லவில்லை. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாதி ஜாமா வீட்டுக்கு வந்துருச்சு. நாளைக்கே மாப்பிள்ளை மொத்தம் போயிட்டா என்ன பண்ணுவ? அல்லாஹ் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அடுத்த வாரம் கல்யாணம், இந்த வாரம் மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் வாங்கிடுறது. இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இறைவன் மீது உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது பாருங்கள். இறைவன் மீது நீங்கள் உண்மையான நம்பிக்கை வைத்தீர்களா, வரதட்சணை பக்கம் ஒருபோதும் தலை நிமிர்ந்து செல்ல மாட்டீர்கள். வரதட்சணை வாங்கியவனை நான் வேற எப்படி சொல்ல வேண்டும்? இதற்கு காரணமோ சூழ்நிலைகளோ சொல்பவன் முட்டாள், முடவன், ஊனமற்றவன், பிச்சைக்காரன் என்றே நான் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். அப்படி என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கு அவர்களை வேற ஏதாவது சொல்லணும் போல தோணுச்சுன்னா சொல்லுங்க, அதையும் சொல்லிடுறேன். சரி, ரைட்டு, நான் பேசிட்டேன், என்னுடைய கருத்தை நான் பரிமாறிட்டேன். இப்ப என்ன நினைப்பீங்க? கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்தாரு, உள்ளூருக்கு தெரியும், நான் இன்னார் மாந்தான், கல்யாணம் வரப்போ தெரியும். கண்ணாடி போட்டவர் வந்தாரு. உங்க நண்பர்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? இவர் பேசிட்டு போயிட்டாரு, எத்தனை லட்ச ரூபா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதையும் சொல்லிக்கிறேன். இவர் எத்தனை லட்ச ரூபா வாங்க போறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இது உள்ளூர்லயும் சரி வெளியூர்லயும் சரி நம்ம கடற்கிற வட்டாரத்திலயும் நடக்கிற விஷயம். ஒரு விஷயம் ஒருத்தன் நல்லது பண்ணிட்டானா அவனை வாழ்த்த மாட்டாங்க, அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க, அவனை ஊக்குவிக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். இந்த விழாவின் என் பேச்சை என் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என் அருமை தாய் தந்தையர்களே, எங்கள் நஜ்முல் இஸ்லாம் இளைஞர் பேரவையின் தாய் தந்தையர்களே, உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் பிறந்த பின் இம்மையில் எங்களுக்கு பாலூட்டி சீராட்டி இம்மையில் நன்மை எது தீமை எது என்று எங்களுக்கு வளர்த்த நீங்கள் மறுமையில் நரகத்தின் பக்கம் எங்களை தள்ள முன்வந்து விடாதீர்கள். ஒரு கணம் அந்த எண்ணம் இருந்திருந்தால் அதை இந்த நிமிடத்தோடு அழித்து விடுங்கள். மீண்டும் நான் வரதட்சணை வாங்கிதான் திருமணம் நடத்தி கொள்வேன் என்று நீங்கள் எண்ணம் கொண்டால் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அதற்கு நாங்கள் ஒருபோதும் துணை நிற்க மாட்டோம். அந்த திருமணத்தில் நாங்கள் மாப்பிள்ளை கோலமாக இருக்க மாட்டோம். இந்த ஊரை விட்டே தலைமறைவாகி விடுவோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரிகளே, மணமகன் தான் காரணம். மணப்பெண்ணுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் விடைபெற்றுறேன். எனக்கு கொடுத்த நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன். அதனால கருத்து நிறைய இருக்கு, எவ்வளவு சொல்லிட்டு போகலாம் காரணங்கள் வரதட்சணைக்கு. ஆனா வரதட்சணை மகர் கொடுக்கறதுக்கு தான் காரணமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க, சகோதரிக்கு மணமகள் வீட்டார் வந்து மாப்பிள்ளைய பார்த்துட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாட்ட மாப்பிள்ளைய வச்சு பேசிட்டு வந்துருவாரு. மாப்பிள்ளை கடையில இருந்தா அவரை போய் கடையிலேயே பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, பேசிட்டு வந்ததுதான் போதும், அந்த அவர் வீட்டு ஹால் ரூமுக்கு கூட போக மாட்டாரு, வீட்டு ஹாலில் உட்காந்து விறுவிறுக்க உட்காந்துருவாரு.
ஏன்னா நல்ல மாப்பிள்ளையா 10 லட்சம் ரூபாய் கேட்கிறாராம், 50 பவுன் நகை கேட்கிறாராம். யோசிச்சு பாருங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கே அவர் வேர்த்து விறுவிறுக்க உட்கார்ந்துட்டாரு. கல்யாணம் ஆனிச்சுன்னா, சகோதரிகளே உங்களிடம் நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு மணமகனை பார்த்து விட்டு வந்தால் அவர்களிடம் கேளுங்கள் மாப்பிள்ளை எவ்வளவு வரதட்சணை கேட்டான் என்று. உங்கள் பெற்றோர்கள் ஆம் அவன் வரதட்சணை கேட்டான் என்று சொன்னால் உடனே அவர்களிடம் கூறுங்கள், அவனுடைய வாழ்க்கை தரத்திற்காக பிச்சை எடுக்கும் இந்த வாலிபனை கட்டுவதற்கு நான் ஒருபோதும் தயாராக இல்லை. அதற்காக தன் வயிற்று பிளப்பிற்காக பிச்சை எடுக்கும் வாலிபனே எவ்வளவு மேல் என்று சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உடனே உங்கள் பெற்றோர்கள் திருந்துவார்கள். மகர் கொடுப்பவர்களுக்கு உங்களை மணமுடிப்பார்கள். அந்த மணமகனும் தலை குனிவான். இவ்வுலகில் தலை நிமிர்ந்து வாழ அவனும் திருந்தி வாழ்வான் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கவிதை ஒண்ணு ஞாபகம் வருது. வரதட்சணை வாங்குறவங்களை பார்த்து, வாழ்க்கை கொடுக்கும் பெண்ணிடம் வரதட்சணை கேட்கிறாய், வாழ்வாதாரமே இல்லா உனக்கு வாழ்வதற்கு தாரம் எதற்கு? யோசிச்சு பாருங்க. எப்படியோ அன்னைக்கே அனுபவிச்சு எழுதிட்டு போயிட்டான். இது நான் எழுதல, ஒரு சின்ன புக்கில் படிச்சதுதான். அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் இன்ஷா அல்லாஹ் விடைபெறேன். இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதி வச்சுட்டு அன்னைக்கே அந்த அளவுக்கு உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம தான் மாத்தணும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விழாவிலிருந்து நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி திருந்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே நீங்களும் திருந்தலாமா? சத்தத்தை காணாம வயசானவங்க தான் சத்தம் போடுறாங்க. இளைஞர்கள்ட்ட ஒரு சத்தத்தை காணும். நாரே தக்பீர் இன்ஷா அல்லாஹ். ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த ஜமாத்துல் உலமாக்களுக்கும் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த என்னுடைய நஜ்முல் இஸ்லாம் இளைஞர் பேரவை நண்பர்களுக்கும் மற்றும் அரஃபாத் சலாஹி அவர்களுக்கும் மன்சூர் அவர்களுக்கும் எனது மன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, எங்களுடைய மாவட்ட தலைவர் அவர்களை அழைக்கின்ற பொழுது எல்லோருக்கும் அறிவுரை செல்ல வேண்டும் என்பதை ஒரு நுணுக்கமாகத்தான் நானும் சொன்னேன். அதே போன்று எல்லோருக்குமே அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய குறிப்பாக இந்த சர்வேயில் வெளியிடப்பட்ட முடிவின்படி இந்த கொடுமைக்கு அதிகமாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மாமியார்கள் தான். மாப்பிள்ளையுடைய தாய்தான் என்று அறிவிக்கப்பட்டதையும் அதை பற்றியுள்ள அவர்களுக்குள்ள உபதேசங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உபதேசங்களை எல்லாம் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இது காலங்காலமாக 2012 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கு இந்த மாமியார்களுடைய கொடுமையின் முடிவு தெரிந்திருக்கின்றது. இதை போன்ற மாமியாருடைய கொடுமை இந்த தமிழ் சமுதாயத்தில் மட்டுமல்ல, அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களுக்கு இவைகளெல்லாம் போய் சேர வேண்டும். திரைக்கடல் தேடியும் திரவியம் தேடி என்று பல கரைகள் தாண்டி நம்முடைய மக்கள் எல்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாங்கள் பெரியவருடைய அனுமதி கேட்காமல் இந்த விஷயத்திலே வீடியோ கவரேஜை செய்திருக்கிறோம். ஆதலால் சொல்லாமல் செய்ததை பெரியோர்கள் மன்னிப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்ததாக இப்பொழுது இந்த காலை அமர்விலே இறுதி பேச்சாளர், இந்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் 1:25 வரை நடைபெறும். 1:30 1:30 மணிக்கு நம்முடைய பள்ளியிலே ஜமாத் நடைபெறும், லொஹருடைய ஜமாத்து. அதற்கிடையிலே லொஹருடைய பாங்கு வக்து வந்தவுடன் இங்கு மேடையிலேயே பாங்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதனால் பாங்கு சொன்னவுடன் யாரும் ஜமாத்துக்காக எழுந்து செல்ல வேண்டியதில்லை. தெற்கு தெருவை சார்ந்தவர்களும் இதே பள்ளியிலே தொழுது கொள்ளலாம். இதே பள்ளியை சார்ந்தவர்களும் ஜமாத்திலே கடைசியாக தொழுது கொள்ளலாம் என்பதை தெரிவித்துவிட்டு
இப்பொழுது நமக்காக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணியத்திற்குரிய மௌலானா அல் ஹாஃபில் எம்என்எம் முகமது இல்யாஸ் உஸ்மானி எம்ஏ எம்பில் அவர்கள். எம்ஏ எம்பில் என்பது மிக சுருக்கமாக போட்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் விளையாட்டாக சொல்லுவோம், ஏபிசியில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்திலும் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவர் போட வேண்டாம் என்று சொன்னார்கள், அதனால் போடவில்லை. ஆதலால் ஆலிம்களிலேயே